வெற்றி கொண்டாட்டமாக தான் தேமுதிகவை சேர்ந்த அனைவருமே இதை ஃபீல் பண்றாங்க. ஏன்னா இது நான் சொன்ன மாதிரி 2009 இருந்தே இந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்க வேண்டியது ஒவ்வொரு எம்பி எலெக்ஷன் அப்பவும் தவறிக்கொண்டே இருந்தது. அது 2026 தான் நடக்கணும் அப்படின்னு இருந்திருக்கா என்னன்னு எங்களுக்கு தெரியல. பட் காலதாமதமாக கிடைத்தாலும் இனி சுதீஷ் நம்ம கட்சியிலேயே தேசியமும் திராவிடமும் இணைந்ததுதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அந்த வகையில் நமது திராவிட நாடான தமிழ்நாட்டில் நாம நம்ம தலைவர் அவர்கள் எதிர்கட்சி தலைவராகவும் எம்எல்ஏக்களாக இங்கு பல பேரும் ஆல்ரெடி சேவை செஞ்சிருக்காங்க, ஜனநாயக கடமை ஆற்றி இருக்காங்க. ஆனால் முதல் முறையாக தேசியத்திலும் இந்திய அளவில் ஜனநாயக கடமை ஆற்ற இருக்கும் பொருளாளர் சுதீஷ் அவர்களுக்கு இந்த தலைமை கழகத்தின் சார்பா இங்க இருக்கிற அனைவர் சார்பா தலைவர் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சு. அதுதான் இன்னைக்குதான் ராஜ்யசபா எலெக்ஷன் உங்களுக்கு தெரியும், விருப்ப மனு முடிஞ்சிருக்கு. 16ஆம் தேதி தேர்தல், அன்னைக்கு ரிசல்ட்டும் வர இருக்குங்க. பட் அதுக்கு முன்னாடி குழு அமைக்கப்படும். ஏன்னா ஒரு கமிட்டி அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கூட்டணியில இருக்கின்ற அனைவரும் ஒரு கமிட்டி அமைத்து அந்த கமிட்டி போய் பேசிதான் எந்தெந்த கட்சிக்கு எந்தெந்த தொகுதி அப்படிங்கிறத பேசி இறுதி செய்ய இருக்கிறோம். அதை இந்த கூட்டணியின் தலைமையில் இருக்கும் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அதை அறிவிப்பார், எந்த தேதியில இருந்து இந்த கமிட்டி மீட்டிங் என்பதை. அப்பொழுது தேமுதிக சார்பாகவும் நாங்க கமிட்டி அமைச்சு அந்த குழுவில போய் பேசுவாங்க அப்படின்றது தெரிஞ்சு. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவோட கூட்டணியில இருந்தோம். அப்ப ராஜ்யசபா தொகுதி நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தீங்க. ஆனா கடைசியில அவங்க கொடுக்கல. 2024 திமுக கூட்டணி கிடைச்சிருக்கு. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் என்ன வித்தியாசத்தை பாத்தீங்க? இந்த டைம்ல என்ன சொல்ல விரும்புறீங்க? சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. அவர் 2024 கொடுத்திருக்க வேண்டியது, அது அப்ப நடக்கல. அதுதான் சொன்னேன், கொஞ்சம் கால தாமதமாக நடந்தாலும் இந்த 2026 இந்த வெற்றி எங்க கழகத்தை சேர்ந்தவர்களுக்கும் தலைவருக்கும் தான் சேரும் அப்படின்றதுதான் என்னோட கருத்து. அது அண்ணன் எடப்பாடியார்ட்ட தான் நீங்க கேட்கணும். என்கிட்ட கேட்டா நான் ஒன்றும் சொல்ல முடியாது, அவர்கிட்ட இந்த கேள்வி. அது அவங்கவுங்க கருத்துங்க, அது எல்லாத்துக்கும் நீங்க என்கிட்ட கேள்வி கேட்டா யார் சொன்னாங்களோ அவங்க கிட்ட போய் இதை கேள்வி கேட்கணும். அதுக்கு எல்லாமே நான் பதில் சொல்ல முடியாது. நாங்க இது வேணும் அது நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் ஏதோ துணை முதல்வர் கேட்ட மாதிரியும் ஏதேதோ கற்பனை விஷயங்களை எங்களுக்கு ஏற்ப நீங்க தான் எழுதிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி எங்களுக்கு நாங்க இது வேணும் அது வேணும் நாங்க என்னைக்கும் சொன்னது கிடையாது. அது முதல்ல நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நீங்களா அந்த மாதிரி ஒரு பொய் செய்தியை போடுறீங்க, நீங்களா ஒரு தகவலை பரப்பிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கிறப்போ அப்படி நாங்க இது வரைக்கும் அது மாதிரி பேசவும் கிடையாது, சொல்லவும் கிடையாது. அதனால எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இதுவே இல்லை. ஒரு கட்சிக்கு என்று அவங்கவுங்க விருப்பத்தின்படி கேட்கிறாங்க. ஏன் நேத்து வரைக்கும் காங்கிரஸ் டிமாண்ட் வச்சு நேத்து வரைக்கும் அவங்க கேட்ட தொகுதிகளை பெற்றாங்க இல்லையா? அது மாதிரி எல்லா கட்சிக்கும் அவங்கவுங்களுக்கு ஒரு உரிமை இருக்கு. அந்த வகையில் தேமுதிகவுக்கு எவ்வளவு கிடைக்கணும்ன்றது நாங்களும் எங்க உரிமையை கேட்டிருக்கோம். நிச்சயமாக அது அமையும். எல்லாம் நான் ஏற்கனவே விஜயபிரபர் போட்டி இருக்கு. ஆல்ரெடி விருதுநகர் எம்பி கான்ஸ்டிட்யூன்சில அவர் போட்டிட்டு இருக்காரு இல்லையா? அதனால நிச்சயம் யார் போட்டியிட போறாங்க, எந்த தொகுதியில போட்டி போட போறாங்க என்பதை தலைமை கழகம் உரிய நேரத்தில் உங்களுக்கு அறிவிப்போம். திமுக கூட்டணியில இருந்த அனைத்து கட்சிகளுமே கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு போயிட்டாங்க. ஆனா தேமுதிக சார்பா இந்த குழு அமைக்கப்படல. அத இப்பதான் சொன்னேனே. இல்ல தாமதமே இல்ல. இன்னைக்கு இந்த ப்ராசஸ் இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. அடுத்து கமிட்டி அமைக்க சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அப்ப நாங்க ரெடியா இருக்கோம். அந்த அமைச்ச உடனே அவங்க அழைப்பு கொடுப்பாங்க, அன்னைக்கு போய் பேசணும். அவ்வளவுதான். தாமதம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்படி ஒண்ணு இல்லையா? இல்ல இப்ப அங்க எல்லாருமே ஒன்னாதான் உட்கார்ந்துருந்தோம். எல்லாருமே சந்தோஷமா பேசிட்டு தான் இருந்தோம். அவங்க அவங்க உரிமையை கேட்கிறாங்க. இது ஒண்ணும் அவங்க கட்சி சார்பா அவங்க கேட்கறது ஒண்ணும் நம்ம சொல்ல முடியாது. அவங்க உரிமையா அவங்க கேட்டிருக்காங்க. இன்னைக்கு அவங்க கேட்டதை கேட்டு பெற்றிருக்காங்க. ஸோ எல்லாருமே ஹாப்பியா தான் இருந்தாங்க. எதுங்க கேப்டன் ஆன்மாவா?
கேப்டன் ஆன்மா எது தெரியுமா? அவருடைய கடைகோடியில இருக்கிற தொண்டர் தான் கேப்டன் ஆன்மா. அதனால தேமுதிகவுக்கு சம்பந்தமே இல்லாதவங்க கேப்டன் ஆன்மாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க இருக்கவங்களை எங்களை சுத்தி இவங்க தான் கேப்டனுடைய ஆன்மா. சரிங்களா? அதனால அதுக்கு உரியவங்க நாங்களே அமைதியா இருக்கோம். அதுக்கு சம்பந்தமே இல்லாத யாரோ கேப்டன் ஆன்மாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால நகைப்புக்குரிய விஷயமா தான் அதை நான் பார்க்கிறேன். தலைவருடைய ஆன்மா எங்க இருக்குன்றது எங்களுக்கு தெரியும். அவரை விரும்பிய அவருடைய கடைகோடி நிர்வாகி தொண்டர் தான் அவருடைய ஆன்மா. அதனால அது தெரியாம பேசுறவங்களுக்கு என்னுடைய பதில் இதுதான். இல்ல, எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஒட்டுமொத்த பேரும் சந்தோஷமா இருக்காங்க. இதுல இவங்க தான் அவங்க தானே கிடையாதுங்க. தலைமை கழக நிர்வாகிகள் இருந்து கடைகோடி தொண்டர் வரைக்கும் எங்களுடைய எக்ஸ் எம்எல்ஏக்கள் இருந்து அத்தனை பேரும் மகத்தான ஒரு கூட்டணியை அமைச்சிருக்கீங்க. எங்களுக்கு மிக மிக சந்தோஷம் தான். அத்தனை பேருமே எங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா?